நமஸ்காரம். இன்னைக்கு சிம்மராசிக்காரவாளுடைய சனி வக்ரகாலம் எந்த மாதிரியான தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்த போகுது, அவங்களுடைய வாழ்வியல இது மாற்றமா, பொற்காலமா, அல்லது ஒரு சாபமான்னு பார்க்க போறோம். சிம்மராசிக்காரவாள் இயல்பா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு குணம் இருக்கும். தவறு செய்யாம நீங்க செய்தது தவறுன்னு யாராவது சொல்லிட்டா நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு கோபம் வரும். அவர்களை கடிந்து பேசுவோம், அவர்களை டக்குன்னு விட்டு விலகணும்னு மனம் வரும். அடுத்த கணமே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல பேசக்கூடிய ஆளா நீங்க தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இளகிய குணமும் அதே சமயம் டக்குன்னு ட்ரிகர் ஆகக்கூடிய குணமும் இயல்பா பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறப்பாங்கன்னு சொல்லணும். இப்போ ராசிநாதன்ல இருந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறாங்க. இந்த 8ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமத்துல சனி வந்தா குடும்பம் தெளிவா இருக்காது, வாழ்வில் சுகமா இருக்காது, அல்லது நரகத்தினுடைய பிடிகளை நம்ம மாட்டி தவிக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல வாழணுன்றதெல்லாம் ஒரு இயல்பா சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாங்கான ஒரு விஷயங்கள் தவிர, இந்த அஷ்டம சனினாலே எல்லாருக்குமே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்காது. அஷ்டம சனி அல்லது 7 நாடு சனி இதையெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்த வரக்கூடிய சுழற்சி முறை. அப்போ இந்த அஷ்டம சனியில பார்த்தீங்கன்னா தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாலும் ஒருத்தவங்களுக்காக விலகி நிற்கக்கூடிய காலம். நம்மளுடைய வீட்டுக்காரர் தானே திட்டுறாங்க, அல்லது நம்மளுடைய மனைவி தானே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நிதானமாக இறங்கி போக வேண்டிய ஒரு தருணத்துல இன்னைக்கு சிம்மராசிக்காரவால இருக்கிறாங்க. ஏன்னா சிறு வார்த்தைகள் கூட பிரிவினை உண்டாக்குற அளவுக்கு கணவன் மனைவி உறவு சார்ந்து ஒரு புரிதல் இல்லாத நிலையை உருவாக்கும். என்னதான் நீங்க விரும்பி இல்லறம் எடுத்திருந்தாலும், அவங்க மேல உயிரே வச்சிருந்தாலும், அல்லது மனைவி உங்க மேல உயிரை வச்சிருந்தாலும், இந்த சனி பகவானுடைய இந்த நேர காலத்தால நம்மளால விழிப்பா இல்லைன்னா அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரமாக இந்த சனியினுடைய அஷ்டம சனி இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க விழிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய கடுமையான முயற்சிகளையும் கடுமையான எல்லா விதமான ஹார்ட் ஒர்க்கையும் நீங்க போட்டீங்கன்னா நீங்கள் ஒரு செல்வந்தரமாக உங்களை உயர்த்தக்கூடிய நேரமும் இதுதான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஒரு நீட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதா எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த விதமான தேர்வுகளிலும் நீங்கள் முழு முயற்சியோடு கவன சிதறல்கள் இல்லாமல் வேற எதிலையும் உங்களுடைய கவனம் செலுத்தாமல் இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த அஷ்டம சனி. அஷ்டம சனி என்பது நமக்கு இறைவன் வைக்கக்கூடிய பயிற்சி அல்லது ஒரு பரீட்சை, ரெண்டுத்துல எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். பயிற்சி என்பது நம்ம கவனமா இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும், தெளிந்த மனத்தை நம்ம இதனால் வரையில நம்மளுடைய ஜெனரேஷன் மூலயமா நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த, இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு பக்குவத்துக்கு வர வேண்டிய நேரம் அந்த அஷ்டம சனியினுடைய நேரம். ஸோ அந்த அஷ்டம சனி நேரத்துல கொஞ்சம் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை விடாதீங்க. வீண் விரயங்களான செலவுகள் அதிகமாகும், கேளிக்கை செலவுகள் அதிகமாகும். ஒரு அதிகமான விலையில ஃபோன் வாங்கலாம், அதிகமா படம் பார்க்கணும்னு ஆசை வரலாம். பெரும் பெரும் முதலீடுகள் எல்லாம் நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து அல்லாத தேவையில்லாத பெரும் முதலீடுகளை நம்ம போட்டுட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டின்னு இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில நம்ம தள்ளப்படுவோம். குறிப்பா பாத்தீங்கன்னா 8ல குரு இருந்தா இந்த ஊரை விட்டே, இந்த உலகத்தை விட்டே, அல்லது இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போயிடணும்னு தோணக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் உருவாக்குவாங்க. இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல நம்ம மாறினா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமோ, இல்லை நம்ம ஏன் இந்த கடினமான வாழ்க்கையை நம்ம வாழணும், நம்ம உண்மையா இருக்கிறோம், நம்ம நேர்மையா இருக்கிறோம், எல்லாம் நம்மளை காயப்படுத்துறாங்க, இல்லை நம்மளை சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்ப புரிந்துக்காதவங்களோடு நம்ம ஏன் இருக்கணும், நம்ம விலகிடலாமான்னு தோணக்கூடிய நேரம். ஆனா அந்த மாதிரியான முடிவுகளை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த நேரத்துல விழிப்பா இருக்க வேண்டிய நேரம் இந்த அஷ்டம சனியினுடைய நேரம். அதுவும் இப்ப வக்ரகாலம் என்பது இன்னும் மந்தத்துவத்தை கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்துவத்தை கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி வக்ர பார்வையா பாக்குறாங்க. அப்ப 10ஆம் இடத்துல சனியினுடைய வக்ர பார்வை உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வளத்தை சேர்க்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தும். நல்ல துறையை தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுடைய கடினமான தவத்திற்கு கிடைத்த மாபெரும் வரமாக இந்த அஷ்டம சனி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த உறவு முறையில பெரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பூதாகரமான பிரச்சனைகளாக மாறலாம். ஸோ வார்த்தைகளால கடிந்து பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பிடிக்கலையா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்க விலகி சென்றாலே உங்களுடைய மனத்தால திரும்ப அவங்களோடு ஈர்க்கப்படுவீங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் நீங்க விலகி சென்றாலே
மனைவி அவங்க கணவனோடு இணையக்கூடிய நிலையை உருவாக்கும். ஏன்னா இருவருமே ரொம்ப வெள்ளந்தி மனம் கிடைத்தவர்களா இருப்பாங்க. ஆனா இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சனி பகவான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு உங்களை வழிவகை செய்வார். ஸோ அதனால நம்ம பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், நிதானமா இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலம் இந்த அஷ்டம சனியினுடைய காலம். குறிப்பா பாத்தீங்கன்னா 4ஆம் ஸ்தானம் தாய் வீட்டையும் பார்க்கிறாரு. ஆனா குரு பகவானும் அதே இடத்த உங்களுக்கு நேர்த்தியான அவருடைய பார்வையினுடைய செயல்பாட்டால உங்களுக்கு உருவாக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையை அது உருவாக்குவாங்க. அப்ப குரு பகவானுடைய ஆதிக்க இந்த பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் நல்லதை உங்களுக்கு வாரி வழங்கும். அப்ப தாயினுடைய பூரணமான ஆசீர்வாதங்களும் அன்புகளும் நிறைந்திருக்கும். ஒரு செட் ஆஃப் பீரியட்ல அவங்களை நம்ம கடிந்து பேசியிருப்போம், அவங்க மேல கோபம் வந்திருக்கும், அல்லது அவங்க மேல சின்ன சின்ன புரிதல் இல்லாத நிலையை உருவாக்கி இருப்பார். ஆனா இப்ப இந்த டிரான்சாக்ஷன் டைம்னு சொல்றோம், அதாவது வக்ரகால டைம், இந்த வக்ரகால நேரத்துல பாத்தீங்கன்னா தாயை சரியாக நம்மளால புரிஞ்சிருக்க முடியும். அப்படித்தான் அப்ப இவ்வளவு பெரிய நமக்காக தியாகம் செய்யக்கூடிய தாயை நம்ம சரியா புரிஞ்சுக்கலையேன்னு அவர்கள் மீது அதீத பற்றை செலுத்தக்கூடிய நிலையை இது உருவாக்கி இருக்கும் இந்த காலம். ஸோ இந்த காலத்துல உங்களை வளமாக சேர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய தவத்திற்கான ஒரு வரம் கிடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். வேற எந்த விதமான பரிகாரங்களோ வேற எந்த விதமான தேவைகளோ இல்லை. நிதானமா இருங்க, சரியான முடிவுகளை தேர்ந்தெடுத்து எடுங்க. உங்களுடைய வக்ரகாலத்தினுடைய தன்மை மாறினாலும் எல்லா விதமான நிலைகளிலுமே இந்த செட் ஆஃப் பீரியட் என்பது நமக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் வைக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஸோ அந்த பரீட்சைகளை நம்ம பாஸ் ஆகணும்னா வேற எதையுமே நம்ம எக்ஸாமே கூட எழுத தேவையில்லை. நிதானமாகவும் அமைதியாகவும் தெளிந்த முடிவு நம்ம எடுக்கணும், கடினமா உழைக்கணும். உழைப்பிற்கான முகப்பெரும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பொழுது. அப்ப இந்த அஷ்டம சனி வந்துட்டா கெட்டு போயிடும்னு அர்த்தம் இல்லை. இப்ப நம்ம நெல் விதைத்துட்டு நம்ம கரும்பு தான் அறுவடை செய்ய போறோம்னு நினைச்சோன்னா அது நம்ம முட்டாள்தனம். அப்ப நெல்லை அறுவடையை செய்யணும்னா நெல் விதைகளுக்கு இன்னும் நம்ம கடினமான உழைப்புகளை போடணும். அப்ப தீனி போடணும், தண்ணி பாசனம், ஏதோ ஒண்ணு செய்யணும். ஸோ அந்த பயிர்களை நம்ம கடினமா நம்மளால சரியா கவனிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு 50 மூட்டை வர்றது நமக்கு 1,00,000 மூட்டை வரலாம், அல்லது 100 மூட்டை வரலாம், அது 200 மூட்டை வரலாம். ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்ப எண்கள் 1,00,000 போது 1,00,000 மூட்டை வருமானு நம்ம கேட்கக்கூடாது. இது பெரும் நிலக்கிழார்களுக்கு வரலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம ஈற்றத்தை விட ஈல்டு அதிகமா எடுக்கணும்னா நம்ம கடினமா உழைக்கணும். அதே மாதிரியான நிலையத்தான் இன்னைக்கு நம்ம சிம்மராசிக்கு பெற்றிருக்கிறோம். நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா உங்க உழைப்பிற்கு நீங்க கோடீஸ்வரராக முடியும். நீங்க சோர்வான மனிதனாக இருந்தீங்கன்னா வாழ்வில் சோர்வாத்தான் இருக்கும். அப்ப இன்னும் இந்த சனியினுடைய காலம் உங்களை முடக்கி போட்டுடும். அப்ப சனி என்பதே நீங்கள் உழைக்கிறீங்களா, அப்ப உழைப்பிற்கான ஊதியத்தை அவர் தர ரெடியா இருக்கிறார். உங்களை இன்னும் உழைச்சிருக்க ரெடியா இருக்கிறார். நீங்க சோம்பேறியா இருக்கிறீங்களா, உங்களை கடிந்து கொள்ளவும் அவர் தயாரா இருக்கிறார். அதனால நியாயவான்னு சொல்லுவாங்க. அப்ப தெராசு பக்கம் உழைப்பு இருந்தா உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். தெராசு பக்கம் சோம்பேறித்தனம் இருந்தா அவர் தாழ்ந்துதான் போவார், தாழ்ந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு தருவாரு. ஸோ இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா சிவ வழிபாடு செய்யுங்க. சோமவாரங்கள்ல சிவ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்கள் கிடைக்கும். அஷ்டம சனியை நினைத்து பயம் தேவையில்லை, அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.